Hello guys, welcome back to Varshu Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் ஒரு ரீசன்ட் டேஸா வந்து 100 days weight loss challenge எடுக்க போறேன். அது வந்து டெய்லியும் உங்களுக்கு வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படினு பரபரப்பா போட்டுட்டு இருந்தேன். திடீர்னு நான் போடாததுக்கு என்ன ரீசன் அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். சோ இந்த ரீசனை சொல்லி ஆகணும் இல்லையா? சோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அண்ட் இப்போ கரண்டா நான் என்ன வெயிட்ல இருக்கணும் இந்த வீடியோல வந்து அப்டேட் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோட லாஸ்ட்ல வந்து என்னோட கரண்ட் வெயிட் அப்டேட் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் இப்போ அந்த ரீசனை பார்க்கலாம். சோ என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வெயிட் லாஸ் டெய்லி வந்து டே 1 டே 2 டே 3 உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் வந்து லாங் வீடியோவும் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலரா நான் அதை பத்தியாவது எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா அதை பத்தி லாங் வீடியோவும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி போடுவேன். இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நான் போடுறதுக்கு ரீசனா எனக்கு அந்த வீடியோக்கு ரீச் இல்ல, எனக்கு வந்து யாருமே சப்போர்ட் கொடுக்கல. அந்த வீடியோ போடும் போதே என்ன ஆகுதுன்னா அது என்னமோ எனக்கு தெரியல, நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்னென்னமோ கண்டென்ட் போடுறாங்க. நம்ம ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா போடணும்னு நினைச்சாதான் இந்த மாதிரி பண்றாங்களா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா உங்களுக்கும் இருக்கும், எனக்குமே வந்து ஃபாலோ பண்றதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால தான் இந்த கண்டென்ட் நான் கிரியேட் பண்ணியே போட ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு வந்து எதுக்குதான் வந்து வீடியோ போட்டோன்னே வந்து டிஸ்லைக் வருதுன்னு எனக்கு சுத்தமா வந்து புரியல. நான் என்னடா அப்படி கண்டென்ட் போட்டேன், எதுக்குடா டிஸ்லைக் வருதுன்ட்டு. டிஸ்லைக் வந்து வரும் தான், நான் வராது, எனக்கு எந்த வீடியோக்கும் டிஸ்லைக் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா இந்த கம்பேர் டு அதர் வீடியோஸ் இந்த பர்டிகுலரா வந்து இந்த வீடியோஸ்க்கு மட்டும் ஏன் வருதுன்ட்டு எனக்கு நிஜமாவே புரியல. அதுலயுமே வந்து ஒரு 4-5 பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து இருந்தீங்க. நான் பார்த்தா ஃப்ரீக்வெண்டா வந்து கமெண்ட் பண்ணி டவுட் கேட்கறதா இருக்கட்டும், இல்ல நீங்களும் ஃபாலோ பண்றதை இன்ஃபார்ம் பண்றதா இருக்கட்டும் இருந்தீங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப வீடியோ போட்டதும் டிஸ்லைக் வந்து வருதா, சோ அது ரீச் ஆகும் போதே டிஸ்லைக் வரும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோ வந்து டவுன் ஆயிடும். நிறைய பேருக்கு வந்து சஜஷன்லயும் போகாது. சோ ரெகுலரா இந்த மாதிரி என்னோட கண்டென்ட் வந்து டவுன் ஆயிட்டே இருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் கிரைட்டீரியா வந்து அது பாதிக்கும். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். சோ வந்து ஃப்ரீக்வெண்டா என்னோட வீடியோ வந்து டவுன்ல போயிட்டு இருந்துச்சுன்னா அப்ப என்னோட சேனலுக்கு வந்து ஒரு growth-ஏ இருக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு டிமோட்டிவேட் ஆயிட்டேன். ஓகே இந்த கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல போல அப்படின்ட்டு வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கப்புறம் போடலாமா வேணாமா நான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமும் நான் போடாம இருக்கும் போதும் நான் ஒரு சில டேஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் ரீசெண்ட் டேஸா வந்து ஃபங்க்ஷன் டெம்பிள்க்குலாம் வந்து போனேன். ஸோ அந்த டேஸ்ல மட்டும் என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஒயிட் ரைஸ்லாம் வந்து சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலுமே என்னோட வெயிட்டை வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த மோட்டிவ்லயே தான் வந்து இருந்தேன். ஆனா வந்து வீடியோஸ் தான் வந்து போடல. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இதுதான். செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா அதான் என்னால கொஞ்சம் வெளியில எல்லாம் போக வேண்டிய ஒர்க் இருந்ததுனால ரெகுலரா வந்து அதை ஃபாலோ அப்பா என்னால எடுத்து அந்த டேட் வைஸ் அண்ட் டே வைஸா வந்து போட முடியல. செகண்ட் ரீசன் இதுதான். என்னதான் நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனா இதை பண்ணணும் இதை சாதிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சாலும் ஒரு சர்டைன் பாயிண்ட்ல வந்து நம்மளும் வந்து ஒரு சின்னதா பிரேக் ஆயிட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கும் ஆயிடுச்சு. ஒரு வீடியோ 2 வீடியோக்கு இல்லைங்க, எல்லா வீடியோக்குமே வந்து அது யாருதான் அந்த மாதிரினே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி ஓகே அவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்ம வந்துட்டா நமக்கு டிஸ்லைக்கும் ஏத்துக்கணும் லைக்ஸும் ஏத்துக்கணும். ஸோ அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. அகைன் நான் ஏன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னா ஒரு சில பேர் வந்து நீங்க கமெண்ட்ல கேட்டீங்க ஏன் டயட் வீடியோ போடல ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன கரண்டா நீங்க சாப்பிடுறீங்க இது சாப்பிடலாமா அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. ஸோ அவங்களுக்காகவாச்சும் நான் வந்து ரெகுலரா போடணும். இது வந்து ஒரு ஓரந்தள்ளி என்னோட வீடியோ என்னோட சேனல் வந்து டவுனாவே வந்து போட்டோம். ஸோ ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இப்படி வந்து என்னையும் ஃபாலோ பண்ணி ஒரு கொஞ்சம் பேர் ஆர்வமா கேட்குறாங்கல்ல அவங்களுக்காகவாது வந்து நான் போடணும் அப்படின்ட்டு தான் அகைன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் லாஸ்டா விட்டது பார்த்தீங்கன்னா 10th and 11th டே வந்து ரிசல்ட் வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா தான் வந்து நான் போடுறத வந்து விட்டுட்டேன். ஸோ அதே வந்து டே 12 மாதிரியே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டே 12 மாதிரியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் டயட்லயும் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்குன்னு தனியா ஒரு டயட் சார்ட் போட்டு அந்த டயட் சார்ட்டும் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட பேசிஸ்ல தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால நடுவில் கொஞ்சம் சிக்லாம் ஆனேன். அது எப்படின்னா இப்போ வந்து நீங்க புதுசா வந்து வெயிட் லாஸ்குள்ள இறங்குறீங்க. ஆக்சுவலி வந்து நம்ம அன்ஹெல்த்தியாவே வந்து சாப்பிட்டு அந்த ஃபுட் கூட நம்ம ஏத்துக்கும் போல ஹெல்த்தியா சாப்பிடும் போது தான் உடம்புக்கு அவ்வளவு பிரச்சனை வருது. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அப்போ கொஞ்சம் சிக் ஆயிட்டேன். அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது எல்லாமே. ஆனா எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் காரணம் வந்து என்னோட வீடியோக்கு வந்து சப்போர்ட் இல்லாததான் வந்து நான் கொஞ்சம் இதுவாயிட்டேன். ஸோ அதுவும் உங்க கூட வந்து நான் ஃப்ராங்கா வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இருந்தாலுமே எனக்காக வந்து ஒரு 4 பேர் வந்து சப்போர்ட் பண்றீங்கன்னா எனக்கு அதுவே போதும். உங்களோட சப்போர்ட் எப்பவுமே வந்து கொடுத்துட்டே இருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஃபுல்லா பாருங்க, அதுவே வந்து எனக்கு பெரிய சப்போர்ட் தான். இப்போ நான் புதுசா என்ன டயட் ஃபாலோ பண்றேன்னா
கேலரிஸ்க்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் பண்ணி வந்து நான் சாப்பிட்றேன். என்னோட வெயிட்டுக்கு இவ்வளோ கேலரி வந்து சாப்பிடணும். இது வந்து நீங்க எப்படி ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ணலாம்னா, கூகுள்ல போட்டிங்கனாலே வரும், கேலரிஸ் கவுண்டர்னு வந்து ஒன்று வரும். அதுல வந்து உங்களோட ஹைட், உங்களோட வெயிட் கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுவே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லும். அதுக்கப்புறம் நீங்க எப்படி பண்ணலாம்னா, இப்போ நான் வந்து மார்னிங் 2 ராகி தோசை எடுக்கிறேன்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவேன். 2 ராகி தோசை வந்து ஹவு மெனி கேலரிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணா அதுவே சொல்லிடுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணி சாப்பிட போறேன். நான் வந்து பர் டேக்கு வந்து 1000 கேலரிஸ் என்னோட டார்கெட்டா வந்து நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலி வந்து நான் 1250 கூட சாப்பிடலாம். இருந்தாலும் மினிமம் மேக்ஸிமம் அந்த 1000க்குள்ளேயே வந்து நம்ம முடிச்சுக்கிட்டா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து 1000 கேலரிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் டெய்லி அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபுட் எடுக்க போறேன். அதுதான் உங்க கூடயும் நான் வந்து ஷார்ட்ஸா வந்து ஷேர் பண்ணுவேன். நீங்களும் ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ இனிமே ரெகுலரா வீடியோஸ் வெயிட் லாஸ் ரிகார்டிங்கா வந்து வரும், செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் கரண்டா எவ்வளவு வெயிட் இருக்குன்ட்டு இங்க அப்டேட் பண்றேன். நான் ஆல்மோஸ்ட் வந்து 3 kg வந்து லாஸ் பண்ணிருக்கேன். லாஸ்டா வந்து உங்ககிட்ட 2 kg சொல்லியிருப்பேன் எவ்வளவு குறைச்சிருக்கேன்ட்டு. இப்ப கரண்டா நான் இந்த வெயிட் தான் இருக்கேன். இனிமே கொஞ்சம் நான் வந்து ரெகுலரா நல்லா ஃபாலோ பண்ணியிருந்தா மேக்ஸிமம் 5 kg கூட நான் அச்சீவ் பண்ணிருக்கலாம். ஓகே, விட்டல வந்து பிடிப்போம், அவ்வளவுதான். நம்ம வந்து திருப்பி வந்து தொடங்குறோம். நான் வந்து ரெகுலரா வீடியோஸ் போடுறேன், நீங்களும் பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நீங்க இவ்வளவு நேரம் வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.